ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கடும் கண்டனம். தமிழக அரசு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாளை சென்னை வரவுள்ளதாக அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய திருமாவளவன், இயக்குனர் ப. ரஞ்சித். கொலை பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய திருமாவளவன் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி. உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அச்சமின்றி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் திரண்ட பகுஜன் சமாஜ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர். பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்று தரப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. வழக்கை விரைவாக நடத்தி முடித்து நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அஞ்சலி. தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குற்றச்சாட்டு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது. பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு உள்ளிட்டோரை கைது செய்த காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அரசியல் பின்னணி இருப்பதாக தெரியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் உடல் நாளை அடக்கம். எந்த இடத்தில் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். செம்பியத்தில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் உடல். பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார். வரும் 23ஆம் தேதி மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கூட்டத்தொடர் 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல். இங்கிலாந்தின் புதிய பிரதமரான கெய்ருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 8ஆம் தேதி மணிப்பூர் பயணம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உரையாடுகிறார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் ஆட்சி. பாஜக செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே திமுக சட்டத்துறை சார்பில் உண்ணாவிரதம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். காலனி ஆதிக்கத்தை விட மோசமான அரசாக பாஜக அரசு உள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இரங்கல். விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவரின் வாழ்க்கை கொடூரமாக துண்டிக்கப்பட்டதாக கண்டனம். வருகின்ற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல். விவிபேட் இயந்திரங்களில் சின்னம் பொருத்த பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் சீல் வைப்பு. கடலூர் சூரப்பநாயக்கன் சாவடி பகுதியில் பாமக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஈரானின் புதிய பிரதமர் மசூத் பெஷேஷ்கியனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த விரும்புவதாக பேச்சு.